இன்றைய வேத வசனம் லூக்கா 4:40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. அநேகர் கொள்ளை நோய்களினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மரண படுக்கைகளில் இருக்கிறீர்கள். பலவீனங்களோடு சோர்வுகளோடு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இன்று அசுத்த ஆவிகளினால் கட்டப்பட்டு அநேக குடும்பங்களில் விடுதலை இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் வழியில் வாருங்கள். அவருடைய வழிகளில் வருகிறவருக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. மத்தேயு 8:16-17 வாசிக்கும் போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தைகளினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கொள்ளை நோய்களில் இருந்து விடுதலை கொடுக்கவும் பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெறவும் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தேடி வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. வியாதியின் பிடிகளில் இருக்கிறவர்கள், மரண கட்டுக்களில் இருக்கிறவர்கள், செய்வனை சூனியங்களுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறவர்கள் சபை தேடி செல்லுங்கள். தேவனை தேடி செல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை யாரிடமெல்லாம் கடந்து வருகிறதோ இன்று உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஒரு விடுதலை நிச்சயமாக உண்டு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயமாக காண்பீர்கள். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியமானது. அவர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கொள்ளை நோய்களில் இருந்தும் பிசாசின் தத்திரங்களில் இருந்தும் உங்களை அவர் மீட்டுக் கொள்ளுவார். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். அவரை அனுதினம் தேடுங்கள். ஜெபத்து நிலைத்து நில்லுங்கள். வேதத்தை தியானியுங்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவார்.